நீங்க இப்போ ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப சிரமப்படுறீங்களா? இந்த கேள்வி ரொம்ப நேரடியானது இல்லையா? ஆனா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் இது சகஜம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க மனசுக்குள்ள என்ன மாதிரியான பாரத்தை சுமந்துகிட்டு இருக்கீங்க? அது உங்க வேலையா இருக்கலாம், இல்ல உறவுகள்ல வர சிக்கலா இருக்கலாம். ஏன் இதை நாம இப்போ பேசணும்னு நீங்க நினைக்கலாம்? ஏன்னா வாழ்க்கையில வர எதிர்பாராத அந்த கஷ்டங்களை நாம எப்படி ஏத்துக்கிறோம் அப்படிங்கறது தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கட்டுரை ஒரு வித்தியாசமான கோணத்தை நம்ம முன்னாடி வைக்குது. அது என்னன்னா, இறைவன் உங்களுக்கு என்ன விதிச்சிருக்கானோ அது எப்பவுமே நன்மைக்கு தான். அந்த நேரத்துல அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தெரிஞ்சா கூட அதுதான் உண்மை. நம்ம கஷ்டப்படும் போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு கேக்குறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம்தான். ஆனா அந்த வலிகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய நன்மை இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நம்ம பிரச்சனைகளை நம்ம பாக்குற விதமே மொத்தமா மாறிடுது. இது ஏதோ சும்மா சொல்ற ஆறுதல் வார்த்தை கிடையாதுங்க. இது உண்மையிலேயே நம்ம பார்வையை மாத்துற ஒரு விஷயம். தெய்வீக விதி அப்படின்னா என்னன்னு இந்த கட்டுரையின்படி கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். இது ஏதோ புக்ல படிக்கிற தத்துவம் இல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையில நிஜமா நடக்கிற ஒரு விஷயம். அதாவது எது நடந்தாலும், அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் கடைசியில அது நமக்கு நன்மையில தான் முடியும் அப்படிங்கிற அந்த உண்மை. நம்ம வாழ்க்கையில வர சவால்களை ஒரு தண்டனை மாதிரியோ இல்ல துரதிர்ஷ்ட மாதிரியோ பார்க்காம அது ஒரு தெய்வீக திட்டம் அப்படின்னு நம்புறதுதான் இதோட அடிப்படை. இது நடந்தே ஆகணும், அதுவும் ஏன் நன்மைக்காகத்தான் நடக்குது அப்படிங்கிற அந்த உணர்வு நம்ம மனசுக்குள்ள இருக்கிற போராட்டங்களை ஒரே செகண்ட்ல எப்படி அமைதியாக்குதுன்னு பாருங்க. நிஜமாவே ஆச்சரியமா இருக்குல்ல. பகுதி 1. பிரபஞ்ச பார்வை, வானங்களும் பூமியும். இப்போ நம்மளோட சின்ன உலகத்திலிருந்து விலகி கொஞ்சம் பெரிய அளவுல, அதாவது பிரபஞ்ச அளவுல இதை எப்படி பார்க்கலான்னு தெரிஞ்சுப்போம். இது ரொம்ப அழகா என்ன சொல்லுதுன்னா, வானங்கள், பூமி, இதுல இருக்கிற எல்லாமே இறைவனுக்கே சொந்தம். ஒரு நிமிஷம் இதை பத்தி யோசிச்சு பாருங்க. நாம எவ்வளவு பெரிய ஒரு சக்தியோட கட்டுப்பாட்டுல இருக்கோம். உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறவர் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் சொந்தக்காரர். எந்த ஒரு குறையும் இல்லாம இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தையே நிர்வகிக்கிற அந்த சக்திக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்க்கிறது ஒரு பெரிய விஷயமா என்ன? கண்டிப்பா கிடையாது. இந்த கோணத்துல நாம பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற அந்த பாதுகாப்பான உணர்வு அதுக்கு அளவே இல்ல. பகுதி 2. இறுதியான தீர்வு. விஷயங்களை சரி செய்தல். சரி, பிரபஞ்சத்தை பத்தி பார்த்துட்டோம். ஆனா இதை எப்படி நம்ம பிரச்சனைகளோட இணைக்கிறது? மனசு சோர்வடையும் போது என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிராக்டிக்கலான தீர்வை இப்போ பார்க்கலாம். பொதுவா நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா நாம என்ன பண்ணுவோம்? உடனே மத்தவங்கள தான் தேடி போவோம் இல்லையா? ஆனா மனிதர்களை நம்பி இருக்கிறது எப்பவுமே நிரந்தரம் கிடையாது. அவங்க நிலைமை மாறலாம், இல்ல அவங்களால நமக்கு உதவ முடியாம கூட போகலாம். அப்போ மூலக்கட்டுரை என்ன சொல்லுது? உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையில இருக்கிற அந்த உறவை சரி செய்யறதுதான் உண்மையான தீர்வுன்னு சொல்லுது. அதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா வேற யாரையுமே நீங்க சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இது நமக்கு ஒரு முழுமையான சுதந்திரத்தை கொடுக்குது. உங்க பிரச்சனைக்கான சாவி வெளியில இருக்கிற மனுஷங்க கிட்ட இல்ல, உங்க மனசுக்கும் இறைவனுக்கும் இருக்கிற அந்த தொடர்புல தான் இருக்கு. இப்ப இதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒட்டு மொத்த விளக்கத்துக்கும் ஒரு ஆணி வேர் மாதிரி இந்த வாசகம் அமைஞ்சிருக்கு. யார் இறைவன் மேல முழுமையா பொறுப்பு ஒப்படைக்கிறாரோ அவருக்கு அவனே போதுமானவன். இந்த வார்த்தைகள்ல எவ்வளவு பெரிய ஒரு நிம்மதி ஒழிஞ்சிருக்குன்னு பாருங்க. இது வெறும் நம்பிக்கை இல்லைங்க, இது ஒரு பெரிய வாக்குறுதி. நீங்க உண்மையாவே உங்க பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு முழுமையா சரணடையும் போது உங்களுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பா கிடைக்கும். மனுஷங்களோட அத்தனை மன அழுத்தங்களுக்கும் கவலைகளுக்குமான மருந்து இந்த ஒரு வரியிலேயே இருக்கு. பகுதி 3. முன்னோக்கிய 3 படிகள். சரி, இந்த மாபெரும் உண்மைகளையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதை நம்ம நிஜ வாழ்க்கையில எப்படி செயல்படுத்துறது? அதுக்கு நாம என்ன பண்ணணும்? அடுத்த விஷயத்துக்கு போவோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாப்போம். கட்டுரை ரொம்ப தெளிவா ஒரு 3 சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டெப்ஸை நமக்கு கொடுக்குது. 1. முழுமையா நம்புறது. எல்லாமே என் நன்மைக்குத்தான நினைச்சு அந்த முதல் அடியை எடுத்து வைக்கிறது. 2. உங்க மனசை சரி செய்யறது. அதாவது உலகத்து மேல இருக்கிற அதீத ஆசைய விட்டுட்டு உங்க எண்ணங்களையும் நோக்கங்களையும் ரொம்ப தூய்மையா வச்சுக்கிறது. 3. கவலைய அப்படியே விட்டுடுறது. நீங்க முழுமையா நம்பி உங்க மனசையும் சரி செஞ்சிட்டீங்கன்னா அப்புறம் கவலைக்கு அங்க என்னங்க வேலை? இந்த 3 விஷயங்களை செஞ்சாலே நம்ம தோல்ல இருந்து ஒரு பெரிய மலையை இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நாம இப்போ இந்த விளக்கத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நீங்க உங்க கவலைய முழுசா விட்டுட தயாரா? இதையெல்லாம் பார்த்த பிறகும் இன்னும் அந்த பழைய பயங்களையும் கவலைகளையும் நீங்க சுமந்துகிட்டு தெரிய போறீங்களா? இல்ல என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே ஒரு பெரிய நல்ல திட்டத்தோட ஒரு பகுதிதான்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கவலைகளை தூக்கி போட தயாரா இருக்கீங்களா? நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இந்த முடிவு நிச்சயமா உங்க கையில தான் இருக்கு. இந்த கட்டுரை ரொம்பவே அழகா நிறைவடையுது. இந்த செய்தியோட நீங்க முழுமையா ஒத்து போறீங்க.
நீங்களும் உங்க கவலைகளை எல்லாம் விட்டுட்டு அமைதியா தழுவ தயாரா இருக்கீங்க அப்படின்னா மூலப்பதிவுல கேட்டிருக்கிற மாதிரியே நீங்களும் ஒரு இதய குறியீட்டை பதிவிடுங்க. கடைசியா ஒரு சின்ன சிந்தனை. இன்னைக்கு உங்க மனசை ரொம்ப அழுத்திக்கிட்டு இருக்கிற அந்த சுமைய எப்ப நீங்க அந்த பெரிய பிரபஞ்ச சக்தி கிட்ட முழுமையா ஒப்படைக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.